Hi friends, welcome to Tip Top Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் மசாலா. பன்னீர் மசாலானாலே ரொம்ப கஷ்டமான ரெசிபின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக பன்னீர் மசாலா செய்யலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காய்ந்த மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, சர்க்கரை, சீரகம், பட்டை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. மசாலா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டை பொடிசாக வெட்டி போட்டுருங்க. பூண்டு ஒரு 3-4 பூண்டு போட்டால் போதும் பீஸு. எல்லாம் வதக்கி விடுங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2-3 கேஷ்யூ போட்டால் போதும். முந்திரி 2-3 போட்டால் போதும். வெங்காயம் பொடிசாக வெட்டி இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மிக்சிக்கு ஆறின பிறகு எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுடுங்க. கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 பட்டை போட்டால் போதும். ஒரு சிட்டிகை அளவு ஜீரகம் திரும்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதில் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. கொதிக்க விடுங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுத்தது நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க பன்னீரை ஒன்று சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. கொதித்தவொடனே நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். அதான் இந்த சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஃப்ரைட் ரைஸு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் மசாலா டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் டாப் குக்கிங் சேனல்.